கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த நாளில் கூட ஒன்று கூடியிருக்கிறோம். அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் என்ற தலைப்பின் கீழாக கடந்த 3 வாரங்களாக நாம் இங்கே சந்தித்து கொண்டு தேவனுடைய சத்தியங்களையும் அவருடைய வாழ்க்கைகளில் நடந்த வெவ்வேறு நிகழ்ச்சிகளையும் நாம் தியானம் பண்ணி கொண்டு வந்து நிற்கிறோம். அந்த வகையில் கடந்த வாரம் நாம் பேதுருவை குறித்து நாம் பார்த்து அந்த பேதுருவோட தொடர் பாடத்தை தான் நம்ம இன்றைய தினத்தில் நாம் படிக்க போக இருக்கிறோம். பேதுருவை குறித்துதான உண்மை, பேதுருவை குறித்துதான சத்தியம். நமக்கு அநேக நேரத்தில் அப்போஸ்தலர்களை குறித்து நன்றாக நம்ம படிச்சிருக்கோம். ஆனாலும் ஒரு காரியத்தை நம் கோர்வைப்படுத்தி படிக்கும் போது இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். அவங்களோட வாழ்க்கையில் அவர்கள் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றி போனார்கள், எப்படி பிரதிபலிச்சார்கள், அவர்கள் நமக்கு எப்படி முன்னோடியா இருக்கிறார்கள், அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு எந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு அவர்கள் பின்னாடி நாமும் பயணிக்க முடியும் என்ற சில உண்மைத்தன்மைகளை நம்மளால் மிகவும் புரிந்து கொள்ள முடியும். அந்த வரிசையில தான் நாம் பேதுருவை குறித்து நாம் படித்து கொண்டு வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம கடந்த வாரம் நம்ம நிக்க வச்சோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஞாபகம் இருக்குங்களா? கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்துன்னு வந்த அந்த கால பகுதியில் பேதுருவும் தண்ணீர் மேல் நடக்கத் தொடங்குறார். ஆனாலும் அந்த காத்து அடிக்கிறத அவர் பார்த்த உடனே தண்ணீர் மூழ்கத் தொடங்கிட்டார். இயேசு கிறிஸ்து கை கொடுத்து மீண்டும் அவரோட படகுகளில் வந்து உட்கார்ந்துக்கிறார். இது வரைக்கும் நாம் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்குரிய ஆவிக்குரிய பொருளும் பார்த்தோம். இப்போ நாம் கிறிஸ்துவின் சபை கூட இந்த கொந்தளிக்கிற கடல் மத்தியில் விசுவாசம் என்ற பேலை மாதிரி ஒரு சின்ன படகுல நாம கூட வந்திருக்கிறோம். நம்மை நோக்கி அநேக விதமான அலைகள் அடித்து கொண்டு தான் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவும் நம் படகு கிட்ட வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா படகுக்குள்ளவே வந்திருக்கிறார். அதனால தான் இனி நம்ம மேல பலவிதமான தந்திரமான உபதேசம் என்ற காத்து நம்மள வந்து மோதல. இனி நாம் தெளிவான ஒரு விசுவாசமும், மகா பரிசுத்தமான விசுவாசமும், தெளிவான உபதேசத்துக்குள் இந்த படகு பயணம் பண்ணி கொண்டு போய் நிற்கிறது. சரி, இந்த சம்பவத்துக்கு தொடர்ந்து இந்த படகுல வந்து இயேசு கிறிஸ்து ஏறின பின்பு இவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிற, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த லேகியோன், அங்கதான் அந்த கெர்சேன்ஸ் பகுதி, அந்த பகுதிக்கு இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் இவங்க போயிடுறாங்க. போன உடனே அங்க ஒரு மனிதன், அவனுக்குள் லேகியோன் என்ற பிசாசு இருக்கு. அந்த பிசாசையும் துரத்தி விட்டு அங்கத்திலிருந்து கிறிஸ்துவும் மறுபக்கம் கிளம்பி போறார். நம்ம இந்த லேகியோன் பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம். அந்த காத்து கிறிஸ்து வராத படிக்கு, இன்னும் சொல்ல போனா அந்த படகு இவர்களிடத்தில் வராத படிக்கு ஒரு பெருங்காத்த அனுப்புற காரியம் சாத்தானும் என்ன பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் செய்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம லேகியோன் பாடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இப்போ இன்றைய தினத்துல இருந்து நம்ம எங்க போலாம்னா, இந்த சம்பவம் நடந்த பின்பு, இன்னும் சொல்ல போனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே பேதுரு இயேசு கிறிஸ்து கூட எப்படி நிழல் நிஜம் அப்படித்தான் அவங்க பயணம் பண்ணி போனாரு. அந்த 12 அப்போஸ்தலர்களிலே ரொம்ப ரொம்ப கிறிஸ்துவுக்கு நெருக்கமான 2 சீசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பேதுருவும் யோவான். ரொம்ப அன்பான சீசன் அப்படின்னு கூட நம்மளுக்கு அநேக நேரத்தில் வசனங்கள் யோவானை குறித்து சொல்லியிருக்கோம். பேதுரும் அதே மாதிரி தான், ரொம்ப நெருக்கமா கிறிஸ்து கூடவே பயணம் பண்ண ஒரு ஒரு சீசன், ஒரு அப்போஸ்தலன் யாருன்னா பேதுரு தான். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு ஜெப ஆலயத்தின் தலைவர் இருக்கிறார், ஜேரியஸ் அப்படின்ற ஒரு மனிதன். அவரோட இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அவரோட குமாரத்தி வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம மரண அவஸ்தை மாதிரி, இன்னும் சாக போற தருணம் கூட சொல்ல, ரொம்ப உடல்நிலையே சரியில்லை. 12 வயசு இருக்கு அந்த அந்த சிறு பெண். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஜெப ஆலய தலைவர் ஜேரியஸ் இவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வரார். வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட சிறு பெண் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாம இருக்கு, நீங்க எப்படியாவது வந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சுகமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவரை தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொண்டு, இப்ப இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா, சரி வா போலான்னு புறப்பட்டு போறார் இந்த மனிதனோட வீட்டுக்கு. அந்த போற வழியில தான் ஒரு ஸ்திரீக்கு அந்த ரத்தம் சரீரத்துல இருந்து ரத்தம் போய்க் கொண்டிருந்த ஒரு நோய் இருந்தது இல்லைங்களா? அந்த ஸ்திரீக்கு என்ன ஒரு விசுவாசம்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட வஸ்திர ஓரத்தை நான் தொட்டால் போதும், நான் குணமடைவேன், நான் சுகமடைவேன் சொல்லி ஒரு பெரிய விசுவாசத்தை அந்த அம்மா வைத்து கொண்டுன்னு இருந்தாங்களாம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஜேரியஸை பார்க்க போற வழியில தான் அந்த அம்மாவும் வந்திருக்குவாங்க. வந்து கூட்டத்துல இயேசு கிறிஸ்து தொற்றுக்குவாங்க. இது ஒரு தனிப்பாடம். ஆனா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. முடிஞ்சா கிறிஸ்துவின் பயணம் அடுத்த வருஷம் வரும்போது
போது நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம். இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும் தன்னை யார் தொட்டது என்று நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் தான் கேட்குவார் என்னை யார் தொட்டது அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நிற்கும் போது கிறிஸ்து அந்த வீட்டுக்கு, யாரு ஜேரியஸ் வீட்டுக்கு போறது தாமதம் ஆயிடுது. அந்த சிறு பெண்ணும் செத்து போயிடுறாங்க. இப்போ கிறிஸ்துவுக்கு தகவல் வருது. யார் மூலியமானா அந்த ஜேரியஸ் ஓட வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள் மூலியமா தகவல் வருது. என்னன்னா, உன்னுடைய குமாரத்தி செத்தாச்சு. இனி போதகர் யாருன்னா ராபி இயேசு கிறிஸ்து அவரை அவரை பிரச்சனை பண்றது வேணா, அவரை ஏன் தொந்தரவு பண்றது, அதான் உன் பெண் மரிச்சாச்சே அப்படின்னு உடனே இயேசு கிறிஸ்து சொன்னாரா, இல்ல இல்ல கவலைப்படாத, அந்த பெண்ணு தூங்கி கொண்டு இருக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போனா எல்லாருமே அந்த செத்து போன வீட்டுல பாட்டு பாடிக்கொண்டு மேளம் தாளம்லாம் வாசிச்சுட்டு இருக்குவாங்களா, அந்த மாதிரி பெரிய சத்தம் இருக்கா அந்த வீட்டுல, அந்த பெண்மணி செத்து போயாச்சுன்னு. இயேசு கிறிஸ்து பார்த்து அந்த அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்றாருன்னா, ஏன் அழுவுறீங்க, அந்த பெண் சாகவில்லை, தூங்கிக் கொண்டு நிற்கிறாருன்னு சொன்ன உடனே எல்லாருமே சிரிச்சாங்களாம் கிறிஸ்துவை பார்த்து. இப்ப இந்த அற்புதத்தை கொஞ்சம் நம்ம உற்று கவனிக்கலாம் பாருங்களேன், கிறிஸ்து எப்படி இந்த அற்புதத்தை செய்யறாருன்ட்டு. இப்போ உடனே கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டுல இருக்கிறவர்கள் எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிடுறார். இதெல்லாம் நீங்க எங்க வாசிக்கலாம்னா, மார்க் 5 அதிகாரம் 37 முதல், லூக்கா 8 அதிகாரம் 51 முதல். நிறைய வசனங்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால சில முக்கியமான வசனங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிடுறாரு, யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. பேதுரு, யோவான், யாக்கோபு, பாருங்க யாரை கூப்பிட்டுன்னு போறாரு, பேதுரு இருக்கிறார். கிறிஸ்து செய்த சில முக்கியமான காரியங்களில் பேதுரு இருக்குவார். ஏன் இருக்கணும், சரி ஏன் இருந்தாருன்னு பார்க்கலாம். பேதுரு இருக்கிறார். அப்போ அந்த அந்த பெண் வீட்டுக்கு போன உடனே அராமிக் பாஷையில நம்மளுக்கு பைபிள்ல போடப்பட்டிருக்கும், தலிதாம் கூம் அப்படின்னு சொல்லி, எந்திரி சிறு பெண்ணே எந்திரி அப்படின்ற ஒரு வார்த்தை. இதை சொன்ன உடனே இந்த பெண்மணி, இந்த சின்ன பெண்ணு எந்திரிச்சிட்டாங்களா, ஜீவன் வந்துச்சான். வந்து அந்த வீட்டை அப்படியே சுத்த தொடங்கிட்டாங்களா, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களா. இது நடந்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த காரியத்தை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. எந்த காரியம், இங்க நடந்த அற்புதம். இப்போ நம்மள எடுத்துக்கலாம் பாருங்க, நாம அல்ல, இன்னைக்கு பொதுவா இருக்கிற அற்புதங்களை செய்து கொண்டு நிற்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து உள்ள வந்து அற்புதத்தை செய்கிறார் என்று தெரிந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்பினார். அற்புதம் நடந்து முடிஞ்ச உடனே யாருக்கும் சொல்லாதுன்னு சொன்னார். ஆனா ஒருவேளை நான் அற்புதம் செய்கிறவனா இருந்தா எல்லாருமே கூப்பிட்டுன்னு போவோம், வாங்க கேமரா எடுத்துன்னு வாங்கோ, அப்புறமா லைவா யூடியூப்ல இல்ல ஏதோ ஒரு டிவில லைவா காமிங்கன்னு சொல்லி வர வைத்து என்னை நானே விளம்பரம் அதிகமா பண்ணிக்குவேன். இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? அற்புதமே நடந்திருக்காது. சில இடத்துல பொய்யான அற்புதமும் நடக்குது, சில இடத்துல தேவனும் கிறிஸ்துவும் பண்ணாத அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிற ஆவிகள் நடத்துறத அற்புதம் நிறைய நடக்குது இன்னைக்கு. ஆனா அது என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மீண்டும் மீண்டும் டிவிக்களையும் இணையதளத்துல போட்டு போட்டு காமிக்கிறாங்க பாருங்க. அப்ப மனிதன் இன்னைக்கு எதைத்தான் விரும்புறானா, புகழ்ச்சி, பெருமை, புகழைத்தான் நாடி போயின்னு இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் யாருமே புகழையும் தற்பெருமையும் நாடி போவாதவர்களா இருந்தாங்களாம். இந்த மாதிரி தான் வேலை செஞ்சிருக்கிறார்கள். இதை நல்லா பார்த்து நிற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு. அப்போ பேதுருவுக்கு இதுல இருந்து ஏதோ ஒரு பாடத்தை இயேசு கிறிஸ்து கத்து கொடுத்திருக்கணுமா இல்லைங்களா? கத்து கொடுத்தார். பேதுரு அநேக நேரத்தில் அவர் பார்த்து நிறைய கத்துக்கொண்டு இருக்கிற, கவனித்து பார்த்து, அதாவது உற்று நோக்கி கிறிஸ்து என்னன்னா செய்யறார் அப்படின்னு பார்த்து கூட பேதுரு தன் வாழ்க்கையில் அதே மாதிரி நடந்திருக்குதுங்க. இந்த ரெண்டு அற்புதத்தை கொஞ்சமா நம்ம எடுத்து தனியாக கவனிச்சு பார்த்தா, பேதுருக்கு பரிசுத்தாவி கிடைச்ச பின்பு இதே மாதிரி இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்துச்சு பாருங்க, இதே மாதிரி தன் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். எப்படின்னா, இப்ப எப்படி இயேசு கிறிஸ்து கூட்டத்தில் போகும்போது ஒரு ஸ்திரீ தன் வஸ்திரத்தை தொட்டு குணமடைஞ்சாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெந்தேகோஸ்து நாளைக்கு பின்பதாக பேதுரு கூட்டத்தில் நடந்து போனார் என்றால், அவர் வராருன்னு தெரிஞ்சு அவரோட நிழல் பட்டு நிறைய பேர் குணமானாங்களாம். எப்படி பேதுரு பார்த்திருக்கிறார். பேதுரு இதை நான் செய்யணும்னு விரும்பல, ஆனா இந்த வரனை தேவன் கிறிஸ்து மூலியமா பேதுருக்கு அன்னைக்கே கொடுத்திருந்தார். இந்த வசனத்தை வாசிக்கல, அப்போஸ்தலர்கள் 5 அதிகாரம் 15 பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். எடுத்துன்னு வந்து வைக்குவாங்க, அவரோட நிழலாவது என்ன ஆகட்டும்
படுட்டோம். ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, எப்படி கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை தொட்டு அநேகர் சுகமடைஞ்சாங்க. பின் நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இதே மாதிரி நடக்குங்க. பவுல் பயன்படுத்தின கை குட்டை இருக்குது பாருங்க, கையில் வைக்கிற அந்த துணி, அதை தொட்டு கூட குணமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையில் கிறிஸ்துக்கு நடந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு. எப்படி எப்படி நடக்கலாம்? மேசியா மட்டும் தானே செய்ய முடியும்னா, இயேசு கிறிஸ்துக்கு கிடைச்ச அந்த அதே ஆவி, தேவனின் வல்லமை அப்போஸ்தலர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதனால தேவனோட வல்லமையை வைத்துக்கொண்டு இவர்களாலையும் அந்த அற்புதத்தை நான் செய்யணும், பிரபலமாகணும்னு செய்யலங்கோ. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை இவர்கள் விசுவசிக்கணும். ஏன்னா அன்றைய தினத்தில் இவர்கள் எல்லாருமே கண்டு விசுவசிச்ச காலம். நாம வாழ்ந்து நிற்கிற இந்த கால பகுதினா காணாமல் விசுவசிக்கிற காலப்பகுதி. ஏன்னா அன்னைக்கு அவர்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி அதிக விதமான சத்தியங்கள் கிடைக்காத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு நின்றவர்கள் அவங்களாம். அதனால அவங்களுக்கு அற்புதத்தை காமிச்சு அதை தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வர தொடங்கிட்டாங்க. அற்புதத்தை நம்பி அல்ல, கிறிஸ்து தேவனின் குமாரன் என்று விசுவசிச்சு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இன்னைக்கு அற்புதத்தை நம்பி மேலும் அற்புதங்கள் அதிகமா நடக்கணும் என் வாழ்க்கையிலன்னு சொல்லித்தான் நிறைய பேர் வராங்க. ஒரு சின்ன உதாரணமே எடுத்து பார்க்கலாங்க. ஏன் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே தசம பாகம் கொடுக்குறாங்க? ஏன் கொடுக்கணும்? ஒண்ணு பயம், இன்னொன்னு என்ன தெரியுங்களா? சுயநலம். நான் கொடுத்தா எனக்கு கிடைக்கும். அப்ப எதை நாடி வராங்கன்னா, நான் கொடுத்தா எனக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும், எனக்கு எனக்கு இன்னும் நிறைய வரும், நிறைய வரும், நிறைய வரும்னு நம்பி வந்து நிற்கிறாங்க. எல்லாமே ஒரு சுயநலம் தான். ஆனா அன்றைய தினத்தில் அப்படி இல்லை. கிறிஸ்துவை உண்மையா விசுவசிச்சு வந்த காலப்பகுதி. சரி, இந்த மாதிரி ஒன்று நடந்ததா பேதுரு வாழ்க்கையில? இன்னொன்னும் நடந்தது. என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போனா பேதுரு வந்து ஒரு நாள் யோப்பா பகுதிக்கு வந்திருக்கிறாருன்னு ஒரு ஒரு செய்தி அவருக்கு வருது. என்ன வருதுன்னா, அந்த யோப்பா பகுதியிலேருந்து பக்கத்து பட்டணத்துல இருக்கிற ஒரு வயதான ஒரு ஸ்திரீ, அவங்க விதவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, தபிதா அப்படின்ற ஒரு பேர். ஆனா அவங்களுக்கு கிரேக்க பேர் வந்து டோரக்கஸ் அப்படின்ற ஒரு பேர். இந்த அம்மா செத்து போயிட்டு இருக்கிறாங்க, மறிச்சிருக்கிறாங்க. பேதுரு எப்படியாவது கூப்பிட்டுன்னு சொல்லி ரெண்டு சகோதரர்கள் வந்து பேதுருவை கூப்பிட்டுன்னு போவாங்களாம். இப்போ பேதுரு கிறிஸ்து பண்ணாரு இல்லைங்களா? கிறிஸ்து அந்த இடத்துல அந்த சிறு பெண்ணுக்கு இந்திரின்ட்டு, அதே மாதிரி பேதுரு கவனிச்சாரு தானே. இப்ப பேதுரு பண்றாரு பாருங்க. பேதுரு நேரா வீட்டுக்கு வராரு. அந்த 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 உடலை மேல அறையில வச்சிருக்குவாங்க. பேதுரு உடனே என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? எல்லாருமே வெளியே போங்கன்னு அனுப்பிச்சிடுவார். யாருமே உள்ள வைக்க மாட்டார். எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இவர் தனியாக போய் ஜெபம் பண்ணுவாராம். வாசிக்கல அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபீத்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஏன் இந்த மாதிரி ஒரு சிந்தனை பேதுருக்கு வந்தது? பேதுரு கிறிஸ்துவோடவே இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சு பார்த்தார். அதனால தான் அங்க பேதுரு பின்னாடி சொல்றாரு, கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போனார். எப்படி எழுத முடியும்? இவங்க எல்லாருமே தன் வாழ்க்கைகளில் உணர்ந்தார்கள். இந்த மாதிரி பேதுருக்கு நிறைய எடுக்கலாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை பேதுரு பிடிச்சி அவரோட நிருபத்துல நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய வேற வேற மாதிரி நாம் புரிஞ்சிருக்கிற மாதிரி. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பரிசேர்கள்லாம் வந்து கேட்குவாங்க, உங்களோட சீசர்கள் கை கழுவாம சாப்பிட்றார்களேன்ட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷனோட உடம்புக்குள்ள போறது எதுவுமே தீட்டுப்படுத்தாது, தன் வாயிலிருந்து வருது தான் தீட்டுன்னு சொல்லியிருக்குவார் இல்லைங்களா? அந்த விஷயத்த பேதுரு மனசுல வச்சுக்கின்னு தன் நிருபத்துல எழுதுவார். எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும், அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தம் என்னென்ன, சுத்தம் என்னன்னு எழுதுவார். எப்படி பேதுருக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா, கிறிஸ்து கூடவே போனாரா. அநேக காரியங்களை பேதுரு பார்த்திருக்கிறார். கிறிஸ்து செய்வதை கவனிச்சிருக்கிறார். பின்னாடி பரிசுத்தாவி கிடைச்ச உடனே, இவருக்கு சமயம் வாய்த்த உடனே அதே மாதிரி இவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு? நிருபத்திலும் சொல்லியிருக்கிறாரு, செயலியும் காமிச்சார். அதனால்தான் இவரால தைரியமா சொல்ல முடிஞ்சது. என்னன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம அநேக நேரத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக பாடுகளை பட்டு நமக்கு ஒரு மாதிரியை பின்வை போனாராம். ஏன்னா நம்ம அவரோட அடிச்சவடுகள் பின்னாடி வரணும். இத பேதுரு முதல் கடைபிடிக்கிறார். எப்படி கிறிஸ்து வைத்து போனாரோ அதே மாதிரி கிறிஸ்து பின்னாடி இவர்கள் எல்லாருமே நடந்து போனாங்க. நம்மள கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் பாருங்களேன். என்ன யோசிச்சு பார்க்கலாம்? ஏன்னா நம்ம முக்கியமா அப்போஸ்தலர்கள் குறித்து படிக்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை நாம் மாற்றிக்கொள்வதற்கு. அதுக்கு தான் எல்லாருக்குமே தேவை. சொல்ற எனக்கு முதல் அதிகமா தேவை.
எல்லாருக்குமே. அப்போ அப்போஸ்தலர்கள் பார்த்து கத்துக்கொண்டார்கள். இன்றைய தினத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை தூரத்துல இருந்து நான் பார்த்து இருக்கிற வசனங்கள் மூலியமாக, அவரை பின்பற்றி போனவர்கள் மூலியமாக பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? நாம் நம்மளுடைய வாழ்க்கையை எவ்வளோ மாத்தி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவங்களாம் பரிசுத்தாவி கிடைச்ச உடனே, அதுக்கு முன்னாடி நான் சாவ மாட்டேன்னு ஓடுன பேதுரு, கெடிச்ச உடனே நான் எப்போ சாவுவேன்னு ஓடினார். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னா நம்மள யாராவது கல் எடுத்து அடிக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை. நம்மள எடுத்துன்னு போய் சிறையில போடுறாங்களா? அந்த மாதிரி சித்திரவதே கிடையாது நம்மளுக்கு. சின்ன 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 உபத்திரவம். இன்னும் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவோட அந்த சரீரம்னு படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த சரீரத்துல கிறிஸ்து தலை. அப்போஸ்தலர்கள் கை, கால், மார்பு, வயிறு மாதிரி. நாமளா கால்ல இருக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ரெண்டு மனிதர்கள் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. இப்ப ரெண்டு பேர் மாறி மாறி எங்க அடிச்சுக்குவாங்க அதிகமா? நான் இன்னொரு வாட்டி இந்த கேள்வி கேட்கிறேன். ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் அதிகமா எங்க மாறி மாறி அடிச்சுக்குவாங்கன்னா, முகப்பகுதி. ரெண்டு பேருமே முகத்தை தான் முதல் குத்துவாங்க. அதனால தான் அதிகமான அடி கிறிஸ்து வாங்கினார். அடுத்து எங்க அடிக்குவாங்கன்னா, மார்பு பகுதி, கை பகுதி, கை எடுத்து முறுக்குவாங்க. இப்படிதான் சண்டை போடுவாங்க. யாராவது உன் காலை காமி, உன் பாதத்தை காமி, கொஞ்சம் நான் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? அது ஏன்னா போலீஸ் கிட்ட எடுத்துன்னு போனா பின்னாடி அடிக்குவாங்க கால் பாதத்துல. அது வேற. ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி இருந்தா இல்ல. நாமெல்லாம் பாத அங்கங்கள், சின்ன சின்ன கல், சின்ன சின்ன முள், அவ்வளவுதான் குத்துது. அது கூட பாதரட்சையை போட்டு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற பாதரட்சை இருக்கு. ஆனா நான் தான் அதிக நேரத்துல அதை கழட்டி விட்டுறேன். சின்ன சின்ன கல் முள்ளு தான் குத்துது. அதையே என்னால தாங்க முடியலையா? இப்படித்தான் இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, முன் வைத்ததை பார்த்து பின்தொடர்ந்து அப்படியே போனாங்க. பேதுரு அவரோட வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கலாம். பேதுரோட விசுவாசத்தை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவங்க சீசர்கள்கிட்ட போறார். அவங்க சீசர்கள் உட்காந்துக்குன்னு இருக்கும்போது கிறிஸ்து கேட்கிறார், என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? இதெல்லாம் மத்திய 16ஆம் அதிகாரத்துல வரும். அப்போ ஒவ்வொரு சீசன் ஒவ்வொன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிலர் உங்களை யோவான் ஸ்நானகர்ன்றாரு, மற்றவர்கள் உங்களை எலியா, சிலர் உங்களை தீர்க்கதரிசி அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்றாங்க. அப்படின்னு உடனே சரி இயேசு கிறிஸ்து அதெல்லாம் விட்டுடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாளா என் கூட இருக்கிறீங்க இல்லையா? இவ்வளவு நாளா என் கூட இருக்கிறீங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க, நான் பண்ண அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நல்லா பார்த்துருக்கிறீங்க. அதான் அந்த கேள்விக்கான தாக்கமே. நீங்க என்னோட இவ்வளவு நாளா இருக்கிறீங்க, என்னை எவ்வளவு புரிஞ்சிருக்கிறீங்க, சொல்லுங்க நான் யார் அப்படின்னு கேட்டாராம். எல்லாருக்குமே கிறிஸ்து பத்தி புரிஞ்சிருக்கு. ஆனா சொல்ல தயக்கம். ஒருவேளை தப்பா சொல்லிட்டா, அல்லது நாம் சொல்றது இடரலாயிடுச்சா, இல்ல சில பயம், அப்படி கூட எடுத்துக்கலாம். தாமதம் எப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனா அந்த இடத்துல பேதுரு தான் முதல் எந்திரிச்சு, நாம் இன்னைக்கு நம்பி இருக்கிறோம் பாருங்க, விசுவாசம். ஒரு விசுவாசம் நம்ம அது மேலதான் கட்டப்பட்டிருக்கிறோம். என்ன விசுவாசம்னா, ஒன்றான மெய்தேவனாகிய குமாரன் இயேசு கிறிஸ்துன்ட்டு அந்த விசுவாசத்தை அவர் அறிக்கை செய்தாராம். அன்னிக்கே பெந்தேகோஸ் நாளைக்கு முன்னாடியே முதல் முதல் எந்திரிச்சு சொல்றார், நீங்கள் தேவனோட, பரலோகத்தில் இருக்கிற மெய்யான தேவனோட குமாரன் அப்படின்னு நேரடியா எடுத்து சொன்னாராம். இதுக்கு இயேசு கிறிஸ்து பாராட்டினார் தானே? கரெக்டா பாராட்டினார். அவர் திட்டுல. ஒருவேளை பேதுரு தப்பா சொல்லியிருந்தாருன்னா அநேக நேரத்துல திட்டு கூட வாங்கியிருக்கிறார். கரெக்டா சொன்ன பேதுரு, நீ இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்துல இருக்கிற என் பிதா. அப்பனா அந்த காலத்திலேயே பிதா பேதுருவுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் பெந்தேகோஸ் நாள் அன்னைக்கு பரிசுத்தாவி கூட வாங்கல, முன்னாடியே வெளிப்படுத்துறார். அதுல மிக முக்கியமான விஷயமே கிறிஸ்து தேவனின் குமாரன் என்று வெளிப்படுத்தினார். அப்புறமா சொல்லிட்டு கிறிஸ்து சொல்றார், இந்த உண்மைய யாருக்கும் சொல்லாதீங்கோ, யாருக்கும் சொல்லாதீங்கன்ட்டார். ஏன் சொல்லாதீங்கன்னா, இவர்கள் கண்டும் காணாதவர்களாகிலும் கேட்டும் கேட்காதவர்களாகிலும் தான் இருக்கணும் இஸ்ரேல் மக்கள். அப்பதான் இவர்களை நான் குணப்படுத்த முடியாது. இல்லைன்னா ஒருவேளை நான் தான் மேசியான்னு இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கினாங்கன்னு வைங்க, என்னை ஏத்துக்குவாங்க. என்னை ஏத்துக்குனாங்கன்னா நான் இவங்களை மன்னிக்கணும். மன்னிச்சுட்டா திருந்துவாங்களா? இல்ல. நான் போன பின்பு மீண்டும் தவறான வழிக்கு போய்விடுவார்கள். இது தானே நம்ம கானான் தேசத்துல இருந்து பார்த்துன்னு இருக்கிறோம். இவர்களை வனாந்திர பயணத்துல இருந்து வருவாங்கோ போவாங்க, வருவாங்க போவாங்க. இனி இவங்களுக்கு காலம் இல்லை. ஏத்துக்கணும்னா ஏத்துக்கணும், இல்லைன்னா விட்டுடணும். ஏன்னா வாய்ப்பு மற்ற ஜனங்களுக்கு போக வேண்டும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இஸ்ரேல் மக்களுக்கிட்டே வாய்ப்பு இருக்கோ? அதனால இவங்க குணமாக்க முடியாது. சொல்லாதீர்கள்னு சொன்னாராம் மேசியா நான் தான்.
அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போயின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேதுருவோட விசுவாசத்தை பார்த்துன்னு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா இந்த விசுவாசம்? இருக்கு. தைரியமா நம்ம சொல்லுவோமா? அநேக சகோதர சகோதரிகள் இன்னைக்கோ தைரியமா சொல்றோம், சொல்லுகிறார்கள். அதுல நீங்க கூட ஒருத்தங்களா இருக்கலாம். அந்த தைரியம் இருந்துச்சா பேதுரு கிட்ட? எல்லார் முன்னாடி எடுத்து இதுதான் சத்தியம்னு சொன்னாராம். இந்த சத்தியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துக்கே நிறைய நேரத்துல இடரல் ஆயிருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை கேட்டு நிறைய பேர் பின்னாடி போயிருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது யோவான் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அந்த 5000 பேர் அற்புதம் பண்றாரு இல்லைங்களா, 5000 பேருக்கு புருஷர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. அந்த அற்புதம் முடிஞ்ச உடனே இந்த வந்து சாப்பாடு சாப்பிட்ட ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஓ, இயேசு கிறிஸ்து பின்னாடி போனா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இலவசமான உணவு. நிறைய பேர் இன்னைக்கு கூட இதே மாதிரி தாங்க நடக்குது கிறிஸ்தவ மண்டலத்தில். கிறிஸ்துவை பின்பற்றி வர நோக்கம் என்ன தெரியுங்களா? உண்மையை சொல்ல போனா, இயேசு கிறிஸ்து பின்னாடி போனா நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லல. ஆனா இதுதான் நோக்கமாய் ஆக்கி கொண்டு நிற்கிறோம் அநேக நேரத்தில். இதுதான் ப்ரையாரிட்டி, அதாவது இதுதான் முக்கியம் அப்படின்னு தான் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்து பின்னாடி வந்திருக்கிறோம். என்னன்னா, வந்திருக்கிறோம்னு சொல்லும் போது புரியுதுங்களா? நாம இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு வந்துட்டோம். ஆனா பெரும்பாலும் கிறிஸ்து பின்னாடி இருக்கிற கூட்டமே இதற்காகத்தான். அப்போ இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுக்குறாருன்னு தெரிஞ்சு நிறைய பேர் பின்னாடி வந்து நேக்குறாங்களாம். கிறிஸ்து எங்க போனாலும் வராங்களாம். ஏன்னா அவர் சொல்றதை கேட்கறதுக்கல்ல, சாப்பாடு. சரி, இயேசு கிறிஸ்து இந்த 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 ஒரு வேலையை அவர் பிரயோஜனப்படுத்திக்கினார். இவ்வளவு பேர் வரீங்க இல்லையா, வாங்கோ, இப்ப சாப்பாடு தானே வேணும். வயிற்றுக்கான சாப்பாடு இல்ல, இப்ப நான் காதுக்கான சாப்பாடு கொடுக்குறேன். அதாவது உங்களோட இருதயத்துக்கும் சிந்தனைக்கான உணவு கொடுக்குற வாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அப்போ தானே வேணும், நான் தான் அந்த அப்போன்ட்டாராம். பாருங்க, எல்லாருமே என்னத்துக்கு வந்தாங்கன்னா, எப்போ எங்களுக்கு அப்பம் கிடைக்கும் அப்பம் கிடைக்கும்னு வந்தாங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் தான் அந்த அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நான் தான், நீங்க சாப்பிடணும்னா என்ன சாப்பிடுங்கன்ட்டாராம். இதை கேட்ட உடனே வந்த ஜனங்களுக்கு எப்படிங்க, ரொம்ப கோவம். அப்போ கேட்குறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, இவ்வளோ நாள் அமைதியா இருந்தாங்க இல்லைங்களா, கொடுக்கும் போதெல்லாம் சாப்பாடு சாப்பிடும் போது, நீங்க தான் மேசியான்னு எங்களுக்கு ஒரு அடையாளம் காமிங்க. மோசே வந்து வானத்திலிருந்து மண்ணெல்லாம் வர வச்சாரு, நீங்க ஏதாவது ஒரு அடையாளம் காமிங்கன்னு. இதுக்கு முன்னாடி தெரியலையா இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு அவ்வளோ அற்புதம் பண்ணும் போது? இவங்க சுயநலத்தில் ஒரு கேள்வி வைத்த உடனே வந்தது பாருங்க, உள்ள இருக்கிற தானுன்ற அந்த பழைய மனுஷன். அநேக நேரத்தில் நமக்கும் அதே மாதிரி தான். நமக்கு சுயநலத்தில் யாராவது கை வைத்தார்கள் என்றால் உடனே கோவம் வரும். உடனே அப்பதான் அந்த பழைய மனுஷன் அவனை புதைச்சிட்டு இருக்கோ உள்ளம். ஆனா எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்துல நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இனி நான் அல்ல, என்னோட பழைய மனுஷன் செத்து போயிட்டான், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயாச்சின்னு இந்த பழைய மனுஷனை பொதிச்சு வச்சிட்டு இருக்கோம். அநேக நேரத்தில் சுயநலத்தில் கை வைத்த உடனே அவன் உயிர்த்தெழுந்து வருவான், வந்து பேசுவான். அந்த மாதிரி நிறைய நேரத்துல நடுக்கும். இதை நம்ம ஜாக்கிரதையாக கையாள வேண்டும், பார்த்துக்கணும். அவன் வரவே கூடாது பழைய மனுஷன். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்துனே இருக்கணும், பழைய மனுஷன் நாளுக்கு நாள் செத்துனே இருக்கணும். இந்த உபதேசத்தை கேட்ட உடனே நிறைய பேர் போயிட்டாங்களாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடினமான உபதேசம்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாதுன்னு. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இருந்த காலப்பகுதியில எவ்வளவு பேரை தான் சம்பாதிச்சாரு? 12. அதுலயே ஒண்ணு போயாச்சு, 11 தான். அதனால தாங்க இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்து பின்னாடி உண்மையாக நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்ற நோக்கத்துல அந்த இடுக்கமான வாசல்ல வருகிறவர்கள் சிலர் மட்டும் தான். நம்ம ஒரு 100 பேர் வந்தோன்னு வைங்களே, கடைசியில ஒருத்தவங்க மட்டும் தான் நிக்குவாங்க. அது எப்பவுமே அப்படித்தான். ஏன்னா அவங்களோட மனசு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒருவர் நானா இருக்கணும், நான் போகணும் அப்படின்னு வருவாங்களாம். கிறிஸ்து காலத்துல இப்படித்தான் நடந்துச்சா. இப்ப எல்லாருமே போன உடனே இயேசு கிறிஸ்து அவங்க சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கோ போனோன்னு மனசு இருந்தா போயிடுங்கன்ட்டாராம். உங்களுக்கோ போனோம்னா போயிடுங்கன்னு. அப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. போலாமா வேண்டாவா, அப்படித்தான் இருந்திருக்கணும் அவங்க மனநிலைமை. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. இப்போ எல்லார் சார்பாகவும் பேதுரு பேசுறார். நம்ம இன்னைக்கு ஜெபத்துல கூட நீங்க கேட்டிருக்கீங்க, பேதுரு எந்திரிச்சு பேசினாராம். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜீவனுள்ள வார்த்தையை கொடுக்கிற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, நான் எங்க போக முடியும் ஆண்டவரே, உங்ககிட்ட தான் ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கு, இதை விட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னாராம். எப்படி தெரிஞ்சிச்சு பேதுருக்கு இது? நீங்க தேவனோட பரிசுத்தர், ஆங்கிலத்தில் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஒன் ஆஃப் காட், அதாவது தேவனுக்கிட்ட வந்த பரிசுத்தர் நீங்க தான், உங்களை விட்டெல்லாம் போக முடியாதுன்னு புடிச்சு கொண்டாராம். இதெல்லாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா,
பேதுருவுக்கு பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு பரிசுத்தாவியை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விசுவாசத்தையும் வைராக்கியம் பேதுரு காமிச்சிருக்கிறார். இருந்துச்சா? இதெல்லாம் அவரோட விசுவாசமா. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பை குறிச்சு பேதுரு தான் இந்த கேள்வியை கேட்கிறார். பேதுரு என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஆண்டவரே, நாங்க ஒரு மனுஷனை 7 தடவை மட்டும் தான் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்குவார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்குவாரு. 7 தடவை மட்டுமல்ல, 70 தடவை சொல்றாரு இல்லைங்களா? இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா அதை நம்ம பார்க்கலாம். என்ன அது அந்த 70 எப்படி பேதுருவுக்கு இந்த ஐடியா வந்தது 7 தடவை மன்னிக்கணும்னு? அவர் 8 தடவைன்னு கேட்டிருக்கலாம், 6 தடவைன்னு கேட்டிருக்கலாம். பேதுருக்கு கரெக்டா எப்படி 7 தடவை அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா, இந்த சிந்தனைக்கு காரணம் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்குவார், ஒரு மனுஷனை நீங்கள் 7 தடவை மன்னிக்க வேண்டும் சொல்லியிருக்குவார். அதை ஞாபகம் வைத்து கொண்டு தான் பேதுரு கேட்குவார் இந்த கேள்வியை, 7 தடவை மட்டுமான். வாசிக்கலாம் அந்த வசனம், லூக்கா 17 3 மற்றும் 4. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்பனா குற்றம் பண்ணா என்ன பண்ணு? கடிந்து கொள். தப்புனா தப்பு. மனஸ்தாபப்பட்டா, அதாவது திருந்திட்டா, அப்ப மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு, இப்ப எவ்வளவு தடவை மன்னிக்கணும்? அந்த கடிந்து கொள்னு இருக்குது இல்லைங்களா? அப்ப தப்பு பண்ண உடனே போய் திட்டு அப்படி இல்லைங்க. அன்பு கடிந்து கொள்ளும். அப்பனா அந்த கடிந்து கொள்ளுதல் என்ன இருக்கும்னா அன்பு இருக்கும், சத்தியமும் இருக்கும். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். அப்போ சகோதரன் விரோதமா பண்ணிட்டா உடனே நம்ம போய் திட்டுறது அப்படி அல்ல. போய் புத்தி சொல்லுன்றாரு. அதுதான் கடிந்து கொள். போய் புத்தி சொல்லு, நீ பண்றது தப்புன்னு சொல்லு. எந்த அடிப்படையிலன்னா சத்தியத்தின் அடிப்படையில. சத்தியத்தை முன்னாடி வைக்கணும். அப்ப சத்தியத்தை முன்னாடி வச்சு வசனங்களை முன்னாடி வைக்கணும். இதை கேட்ட உடனே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? மனஸ்தாபப்படுவாமா, தேவனோட வசனங்கள் இப்படி சொல்லியாச்சு, நான் பண்ணது தப்புன்னு. அப்போ மனஸ்தாபம் பண்ணும் போது மன்னிக்கணும் அப்படின்றார். சரி, இப்ப எவ்வளவு தடவை மன்னிக்க வேண்டும் அப்படின்னா 4ஆம் வசனத்துல சொல்றார். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்போ 7 தடவை ஒரு நாள்ல என்ன பண்ணுன்றார்னா மன்னிச்சுடுன்றார். இந்த காரியத்தை பேதுருக்கிட்ட இருக்கு ஞாபகமா. இப்ப கேட்கிறார், ஆண்டவரே, ஒரு மனுஷனை வெறும் 7 தடவை மட்டும் தான் மன்னிக்கணுமான்? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, 7 தடவை மட்டுமல்ல, 70 தடவை மன்னிக்கணும். சரி, இப்ப இந்த 70 தடவையை நாம் எவ்வாறாக புரிந்து கொள்ள முடியும்? இதுக்கு வசனம் எங்க இருக்குன்னா, மத்தேயு 18 வசனத்துல இந்த காரியம் பேசப்பட்டிருக்கும். சரி, இந்த 70 தடவையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த 70 நாம் பெருக்கணும் என்றால் 490 வரும். அப்போ 490 முறை மன்னிக்கணுமா? இது நம்ம அநேக நேரத்தில் எப்படி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 490 முறை மன்னிச்சுட்டா அந்த மனுஷனோட இயல்பே மன்னிக்கிற குணமாய் மாறிவிடும், அதனால அவன் மன்னிச்சுனே இருக்குவாங்கன்னு கூட கேட்டிருக்கோம். ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கீழ்பட்டு போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. நல்லா, அதாவது கூர்ந்து கவனிச்சு போய் நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து 490 முறை மன்னின்ட்டாரு. அப்ப 491வது தடவை பேதுரு கேட்ட மாதிரி, அவர் 7 தடவைன்னு சொன்னதுக்கு 7 தடவை மட்டுமான்னு கேட்டார். இப்ப நாம கேட்கலாம், ஆண்டவரே, நீங்க 7 70ன்னு சொல்லிட்டீங்க, 490 நான் கணக்கு வச்சுக்கிறேன். நான் ஒரு 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 தடவை மன்னிச்சிட்டேன், 2 தடவை. அப்ப 491 பண்ணாங்கன்னா தப்பு, அப்ப மன்னிக்க கூடாதா? இப்ப என்ன சொல்ல வரார் இங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நான் நிதானமா தான் போகணும் இந்த பகுதியில. இப்ப முதல் அந்த 7னா என்னன்னு பார்க்கலாம், 70னா எதை எதை குறிக்கும் பார்க்கலாம், அப்புறமா 490 என்றால் எதை குறிக்கும். இப்படி பிரிச்சு பிரிச்சு படிச்சுட்டோம்னா அதுக்குள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருன்றத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். முதல்ல அந்த 7ஐ குறித்து தானே, அந்த 7 அத ஏன் 7 தடவை? ஒரு நாளில் 7 தடவைன்னு ஏன் சொல்லணும்? இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாரு, ஒரு நாளில் 7 தடவை உனக்கு சகோதரன் விரோதமாய் பாவம் செய்து உனக்கு மனஸ்தாபம் பட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுன்னு. ஏன் இயேசு கிறிஸ்து 8 தடவைன்னு சொல்லியிருக்க கூடாதுன்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளில் 7 தடவை தேவனை துதிப்பாராம். வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனம். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் தேவனை துதிக்கும் போது, துதிப்பதற்கு முன்பதாக மன்னித்து விட்டு தேவனை துதிக்க வேண்டுமா?
அதனால தான் சொல்றார் பின்னாடி வசனங்கள்ல, காண்கிற சகோதரனை அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனை நாம் எப்படி அன்பு செய்ய முடியும் இருக்கா? அப்பனா காண்கிற சகோதரனை நான் பகைக்கிறேன் என்றால், இந்த பகைக்கிற மனதுடன் நான் தேவனை எப்படி துதிக்க முடியும்? இன்னொரு உவமையில கூட சொல்றாரு, உனக்கும் உன் சகோதரனுக்கு பிரச்சனையா, போய் முதல் அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு வந்து உன் காணிக்கைகளை எனக்கு செலுத்து சொல்றாரா? அப்பனா முதல் நீ தேவனை துதிப்பதற்கு முன்பதாக உன் மனசில் இருக்கிற புளிப்பு, கசப்பு என்ற அந்த காரியத்தை எடுத்து வெளியே போட்டுடு. மத்தவங்க மேல வெறுப்பு இருக்கா, இதை எடுத்து போட்டுட்டு வந்து என்னை துதி. அதனால தான் 7 தடவை, ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்கும் போது அப்ப எடுத்துன்னு வந்து போடு. அப்ப 8 தடவை துதிக்க கூடாதா அப்படின்னு நம்ம கேட்குவோம். வெறும் 7 தடவை மட்டும் தாவா பிரதர் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கிற தொட்டு அங்க 7 தடவை பேசுறாரு, அவ்வளவுதான். நம்ம எப்பப்பெல்லாம் 7 தடவை மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு 100 தடவை தேவனை துதிச்சா கூட துதிப்பதற்கு முன்பதாக நம் மனசில் மற்றவர்களை குறித்ததான கசப்பு இருக்கக்கூடாதான், தேவனை துதிக்க வேண்டும் என்றால். சரி, இப்போ இந்த 7ல இன்னும் நிறைய இருக்குதுங்க. இன்னும் நிறைய ஆழத்துக்கு போலாம். 7 நிறைய இடத்துல வேதாகமத்தில் ஒரு முழுமையை அல்லது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கும். அது உதாரணத்துக்கு தேவனோட படைப்பை எடுத்துக்கணும்னு வைங்களேன், எல்லாத்தையும் படிச்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வரும். அடுத்து இந்த நியாய தீர்ப்புல கூட 7 வரும். எரிகோ பட்டணத்தை இவர்கள் தகர்த்து வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த மதில் சுவர்களை இவர் இவர் யாரு யோசுவாவும் யோசுவா கூட இருந்த இஸ்ரேல் மக்களும் 7 நாள் சுத்த வேண்டும், 7ஆம் நாள் தான் விழும். இயேசு கிறிஸ்து கூட 7 அற்புதங்கள் ஓய்வு நாள் அன்னைக்கு செஞ்சிருக்குவார். அப்புறமா நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள வந்தா, தேவனோட ராஜ்யம் எப்போ கை மாறும்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் எக்காலம் ஊதின பின்பு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், இப்பொழுது இந்த உலகத்தோட ராஜ்யம் நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறினது அப்படின்லாம் இருக்கும். 7 அநேக நேரத்தில் வேதாகமத்தில் ஒரு முழுமையை குறிப்பிட்டு காமிக்கும். அதனால தான் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்றால் முழுமையாக மன்னித்து விடுங்கள். இது கூட நம்ம 7ல பார்க்கலாம். ஒருவரை நாம் மன்னிக்க வேண்டும் என்றால், நிறைய பேர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த முழுமையான மன்னிப்புனா, நான் மன்னிக்குவேன் ஆனா மறக்க மாட்டேன், நான் நல்லா ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன், நீங்க என்ன செஞ்சீங்களோ என் மனசுல இருக்கும், உங்களை மன்னிச்சிட்டேன் ஆனா மனசுல இருக்கும். அப்படி இல்லையா மன்னிப்பு? நம்ம தேவன்கிட்ட போய் பார்த்தோன்னு வைங்களா, அவர் சொல்றாரு நம்மளோட பாவங்களை கடலின் ஆழங்களில் போட்டு விடுவாரா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் நம்மளோட பாவத்தை நம்ம கிட்ட இருந்து நீக்கி வச்சாராம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன் கடலோட ஆழம் அப்படின்னா, கடலோட ஆழத்தில் ஏதாவது போட்டுட்டா எடுக்க முடியாது, அது காணாம போய்விடும், அவ்வளோ ஆழம் கடல். அந்த மாதிரி நம்மளோட பாவத்தை போட்டாரா. நம்மளோட பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டார்னா அவர் மறந்துட்டார், நம்மளோட பாவத்தை இனி பார்க்க மாட்டார். அப்போ நம்ம 7 தடவை மன்னினா பரிபூர்ணம், முழுமையாக மன்னிச்சு விடு, மன்னிக்கிறோமா மறந்துடுன்றார். இனி அந்த சகோதரனையும் அல்லது அந்த சகோதரியும் அல்லது யாராயிருந்தாலும் நாம் பார்க்க வேண்டும் என்றால், அவர்களோட குற்றம் செய்தார்கள் இல்லையா, அந்த கண்ணோட்டத்தில் நாம் அவர்களை பார்க்க கூடாதா, ஒரு தடவை மன்னிச்சிட்டான். இது பரிபூர்ணத்தில் இருக்கு. அந்த மாதிரி 7 எடுத்துக்கணும்னா 7ல நிறைய இருக்கு. இன்னும் ஒரு கூடுதலான தகவல் கூட பாருங்களேன். எப்படி பிரதர் நம்ம மன்னிக்க முடியும், இந்த மாதிரி எல்லாம் நம்மளால வாழவே முடியாதுன்னு நினைக்கோ இல்லைங்களா? இந்த எபிரேய வார்த்தை இருக்குது, எபிரேய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகள் வரும் இல்லைங்களா, அதுல 7ஆம் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு வரும். அதுதான் எபிரேய எழுத்தில் வர 7ஆம் எழுத்து. இது ஹீப்ருக்குள்ளெல்லாம் போறேன்னு நினைக்காதீங்க, ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். ஜாயின் அப்படின்ற வார்த்தை நீங்க அப்புறமா தேடி பாருங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஆயுதம்னு அர்த்தம். ஏன் கரெக்டா தேவன் 7வது எழுத்த ஜாயின் வச்சார், ஆயுதம்னு வச்சார்னா, நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோட ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6:11 சொல்றாரு, தேவனோட சர்வாயுத வர்க்கம் இதை போட்டுக்கணுமா கையில. எபிரேயர் 4:12 தேவனோட வசனம் என்ற பட்டயம், இதுதான் ஆயுதம் இருக்கணும். நம்ம கையில எப்பப்பெல்லாம் ஆயுதம் இருக்கோ ஜெயிச்சிடலாம். சாத்தானை ஜெயிக்கிறதுக்கான ஆயுதம் கொடுத்திருக்கிறார். சரி, இது 7க்கான ஒரு சின்ன புரிதல். நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கூட போகலாம், ஆனால் நம்மளுக்கு டைம் இப்போவே 1/2 மணி நேரம் ஆயாச்சு. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் நீண்ட பயணம் நம்ம போக வேண்டியது இருக்கு. சரி, இப்போ 70னா என்ன, நம்ம 70 பார்க்கலாம். உங்களுக்கு சுருக்கமாக நான் முதல் இந்த 70ஓட விளக்கத்தை சொல்லிட்டு அப்புறமா அதுக்குரிய வசனங்கள்லாம் கொடுக்குறேன். ஒவ்வொன்றா நீங்க எடுத்து பின்னாடி படிச்சு பாருங்க. 70 என்றால் ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிக்கும். இதுக்கு வசனம் இருக்கு எப்படின்னா, அதனால தான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்றேன். இப்ப 7னா என்ன? 7னா பரிபூர்ணம், மன்னிப்பு. தேவனிடத்தில் நாம் அவரை பார்த்து நம்ம துதிக்கும் போது எல்லாமே நாம் மன்னித்து விட்டு தான் போய் துதிக்கணும்.
எப்படி மன்னிக்கணும்? முழுமையா மன்னிக்கணும். ஏழு அந்த மன்னிப்பும் முழுமையும் குறிக்கிறது. அப்போ 70னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 70 ஒட்டுமொத்த உலகத்தையும் 70க்குள் தேவன் அடுக்கிறார். எல்லாத்தையுமே. எங்க அப்படின்னா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல வரும். எங்க ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம்னா, நோவா வந்து வெளியே வராரு இல்லைங்களா? நோவா அந்த ஜலப்பிரளயம் வந்த பின்பு இவங்க தேசத்தை இவங்க 2ஆம் உலகத்துக்குள்ள வந்து அங்கத்திலிருந்து தான் ஷேம் காம் யாஃபேத் மூலியமாக முழு சந்ததி, பூமியில இருக்கிற முழு சந்ததியும் வரும். அந்த சந்ததிகளோட கோத்திரத்தின் அட்டவணைய ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குவார். எவ்வளோ ஜாதிகளா பிரிச்சு காமிக்குவார்னா 70 ஜாதிகள் வருவாங்க. பூமி முழுவதும் பரப்புனது 70 ஜாதிகளை வைத்துத்தான். அதாவது நோவாவின் 70 சந்ததிமார்கள். அவங்களோட பேரே இருக்கும். நீங்க 10ஆம் அதிகாரத்தை ஒவ்வொன்றா எடுத்து நீங்க கணக்கு போட்டு பார்த்துனே வந்தீங்கன்னா 70 பேர் வருவாங்க. அதனால தான் ஒட்டுமொத்த உலகமும் இந்த 70 பிரிவினைகளுக்குள்ள தான் வந்தார்கள். இன்னும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போய் பார்த்தோம்னு வைங்களேன், பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க இல்லைங்களா இவங்க? அப்போ தேவன் வந்து இவங்களோட பாஷையை தாறுமாறா மாத்தி எல்லாரையும் பிரிச்சு விட்டார் இல்லையா? அப்போ எவ்வளவு ஜனமா பிரிச்சு விட்டுருக்குவாரு? அதாவது எவ்வளவு ஜாதிகளா பிரிச்சு விட்டுருக்குவார்? நம்ம இன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கோமா? ஒரு 10 பேரா பிரிச்சு விட்டுருக்குவாரா? 20 பேரா பிரிச்சு விட்டுருக்குவாரா? அதாவது ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு. தேவன் வந்து அவங்க பாஷைகளை தாறுமாறா ஆக்குனார். எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. பாஷையா பிரிஞ்சுட்டாங்க. எப்படி பிரிஞ்சாங்க பாஷைனா, இந்த 70 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த நோவாவோட சந்ததியா பிரிஞ்சாங்க. இது எங்க நீங்க பார்க்கலாம்னா உபாகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல வரும். எப்படி தேவன் பிரிச்சு விட்டிருக்கிறார்னா, அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கான். வசனம் அப்படித்தான் சொல்லும். அந்த கணக்கின் பிரகாரம் பிரிச்சு விட்டாரா 70 ஜாதிகளை 70ஆ பிரிச்சுட்டார். அப்பவே பிரிஞ்சு போனார்கள். ஒவ்வொரு ஜாதிகளா பிரிஞ்சு போய்த்தா உலகம் முழுவதும் பரவினார்கள். அப்போ அதனால தான் 70 என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிக்கும். என்ன தெரியுங்களா கிறிஸ்து சொல்ல வராரு? நீ எல்லாரையும் மன்னிச்சிடு. இவங்க அவங்கன்னு பார்க்காத, மன்னிக்கணும்னு முடிவு செஞ்சிட்டீங்களா? உங்க வீட்டாரா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் மக்களா இருந்தாலும் சரி, உனக்கு பிறன் சமாரியனா இருந்தாலும் சரி, உலக ஜனங்களும் இருந்தாலும் சரி, மன்னிச்சிடுங்கன்றது தான் 70க்குள்ள அடுக்கி காமிக்கிறார். இதுக்கு இஸ்ரேல் மக்களும் ஒரு அடையாளம் தான். யாக்கோபோட சந்ததி தான் நாங்க இஸ்ரேலா வந்தார்கள். யாக்கோபோட 12 பிள்ளைகள். எகிப்துக்குள்ள போகிறவர்கள் எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 70 பிள்ளைகள், 70 பேர் போயிருக்குவாங்க. இஸ்ரேல்ன்ற ஒட்டுமொத்த சந்ததியும் 70 பேருக்குள்ள அடுங்குனாங்க. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதனால தான் இங்க சீசர்களுக்கு சொல்றாரு, நீங்க மன்னிக்கணுமா இஸ்ரேல் மக்களையும் மன்னிங்க, உலக மக்களையும் மன்னிங்கோ. ஏன்னா அவங்க கூட எதுல அடங்கி இருக்கிறாங்க? 70ல அவங்க கூட அடங்கி இருக்கிறாங்க. உங்களோட இஸ்ரேல் கோத்திரம் இருக்கு பாருங்க, இஸ்ரேல் மக்கள், இவங்க கூட 70ல அடங்கி இருக்கிறாங்க. அவங்க மட்டுமல்ல, உன்னோட சீசர்கள், சகோதரர்கள், அவங்க கூட 70ல அடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு 70 சீசர்கள் அனுப்பிச்சு வைக்குவார். லூக்கா 10ஆம் அதிகாரம் வர உங்களுக்கு. அப்ப நீங்க மன்னிக்கணுமா? உங்களோட சகோதரர்களை மன்னிங்கோ, உங்களோட இஸ்ரேல் மக்களை மன்னிங்கோ, உலகத்தையும் மன்னிங்கோ, எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. அதைத்தான் 7:70 வச்சிருக்கிறார். இன்னும் நம்ம நிறைய குறிச்சு தனி ஸ்டடியெல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த 7:70 கூட்டினா 490 வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 490 இன்னைக்கு பாக்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த 490 நல்லா ஞாபகம் வச்சு கிறிஸ்துமஸ் வரும்போது படிக்க போறோம் நம்ம. தனியா தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வரும். 7 வாரங்களோட தீர்க்க தரிசனம். அதுல 70 வாரத்தோட தீர்க்க தரிசனம் வரும். அந்த 70 வாரத்தையும் 7 நாட்களையும் கூட்டுனீங்கன்னா 490 அங்க வரும். அங்க போய் பார்க்கலாம் நம்ம. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க முடியாது. இந்த 7:70 ஆசாரிப்பு கூடாரத்துல கூட வச்சிருக்கிறார். இது கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேலோட்டமா இன்னைக்கு பார்க்கலாம். பின்னாடி ஆசாரிப்பு கூடாரத்தை படிக்கும் போது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆசாரிப்பு கூடாரத்துல இவங்களுக்கு பிரகாரத்தில் ஒரு பலிப்பீடம் இருந்தது. ஞாபகம் இருக்கா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆசாரிப்பு கூடாரம், பிரகாரத்தில் பலிப்பீடம், அப்புறமா லேவர் தண்ணி தொட்டி, உள்ள போனா உள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கணக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நீளம், அகலம், இதெல்லாம் செய்யணும்னு கணக்கு கொடுத்திருக்கிறார் ஆசாரிப்பு கூடாரத்திலே. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் இந்த பலிபீடத்து மேல தேவனுக்கு சுகுந்த பலிகளை இவர்கள் செலுத்துவார்கள். கரெக்டா? அங்கதானே செலுத்துவாங்க. ஆடுகளை வெட்டி, மாடுகளை வெட்டி, இங்கத்தான் அவங்க சர்வாங்க தகன பலியை எரிக்குவார்கள். யாரு?
ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் இருந்த ஆசாரியர்கள், லேவியர்கள். இன்னைக்கு நாம கூட பலி ஆகணும் தான் நாங்க வந்திருக்கிறோம். ஜீவ பலி ஆகணும்னு வந்திருக்கிறோமா இல்லையா? அப்ப நாம கூட ஒரு பலிபீடத்து மேல தானே பலி ஆகணும். அப்ப நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கா அப்படின்னா இருக்கா. நமக்கு கூட இதே மாதிரி ஒரு பலிபீடம் கொடுத்திருக்கிறாரா? எது அது? எபிரேயர் 13 அதிகாரம் 10 வசனம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப நமக்கும் ஒரு பலிபீடம் இருக்கா? அப்ப இந்த பலிபீடத்து மேல நாம் எதை பலியாக போடுகிறோம்? அன்னைக்கு ஆடு மாடுகள்லாம் போட்டாங்க. நாம் எதை போடுகிறோம் பாத்தீங்கன்னா, அதுதான் ரோமர் 12:1. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு எப்படி கொடுத்துருங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜீவ பலியாக கொடுத்துருங்கள். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நமக்கும் ஒரு பலிபீடம் இருக்கு. ஆடு மாடுகளுக்கு பதிலாக நம்மளே பலியாக கொடுத்து நிற்கிறோம். கொடுக்குறோமா? அப்போ அங்க பலி செலுத்தும் போது அங்க அதுல இருந்து வாசனை வருமா? புகை வருமா? அதை எரிக்கணும் இல்லைங்களா? ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த பலிப்பீடம், அதை எரிக்கும் போது அதுல இருந்து ஏதாவது வாசனை வருமா? வரும். புகை வருமா? வரும். அப்ப நாம் கூட நம் ஜீவனை பலியாக கொடுக்கும் போது நமக்கிட்ட இருந்து கூட ஒரு வாசனை வருமா? அதுக்கு பேரு தான் சுகுந்த வாசனை. வாசிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 15 வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அப்போ நாம கிறிஸ்துக்குள் தேவனுக்கு நற்கந்தம், நல்ல வாசனையா இருக்கிறோமா? அப்ப நமக்கும் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பலிபீடம் இருக்கு. சரி, இந்த பலிபீடத்தில் நம்மளோட சரீரங்களை பலியாக செலுத்துறோம். இப்ப இந்த சரீரத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான காரியம். இது இல்லைன்னா நம்மளோட பலி அங்கீகரிக்கவே படாதுங்க. பரிசுத்தம் கரெக்ட். ஆனா பரிசுத்தத்துக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கணும். அது இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். பவுல் சொல்லியிருக்கிறார், இது தக்லு. என்கிட்ட எல்லாமே இருந்தும் இது இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்குவாரு. அன்பு. வாசிக்கலாம். மத்தேயு 12 அதிகாரம் 33 வசனம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பழிகளை பார்க்கிலும் முக்கியமா இருக்கிறது என்றான். எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியமா இருக்கிறதுன்னு நான் பாத்தீங்கன்னா, தேவனை நாம் முழு இருதயத்தோடும் பலத்தோடும் முழு சிந்தனையோடும் அவரை நாம் அன்பு கூறணும். அவரை மட்டுமல்ல, பிறனையும் அன்பு கூறணும். இதுதான் முக்கியமா. அப்ப நாம் செலுத்துகிற பலியில் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அன்பு இருக்கணும். கவனிக்கிறீங்களா? மன்னிப்பு, ஒருத்தவங்களை மன்னிக்கலைன்னா அன்பு இருக்குமா? அன்பு இருக்காது. அப்போ அன்புன்ற குணம் வர வேண்டும் என்றால் மன்னிப்பு என்ற குணம் இருக்கணும். யாரை மன்னிக்க வேண்டும்? எல்லாரையுமே மன்னிச்சிடுன்றாரு. யாருக்கு இருந்ததுல? 70 உலக ஜனங்களும் இருக்கிறார்கள். அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களும் இருந்தார்கள். சீசர்கள் சகோதரர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் மன்னி. எப்படி மன்னிக்கிறது? 7 பரிபூர்ணமா மன்னிச்சுடு. மன்னிச்சிட்டியா, அதை அப்படியே விட்டுடுன்றார். இந்த கணக்கை இந்த கூடாரத்துல வைக்கிறார் பாருங்க. இந்த இந்த உடன்படிக்கை பெட்டியில, உடன்படிக்கை பெட்டியில இந்த பலிப்பீடத்துல வைக்கிறார். நீங்க இத பாருங்க. இது கூறிய விஷயம் என்பதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றா ரொம்ப மைன்யூட்டா பார்க்கணும். இதுக்கு வசனம் இருக்கு. யாத்திராகமம் 27 அதிகாரத்துல நீங்க போனீங்கன்னா, இந்த பலிப்பீடத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்குவார் மோசைக்கு. நீ அக்கையான்ற ஒரு மரத்துல நீ என்ன பண்ணி இந்த இந்த பலிப்பீடத்தை கட்டுன்னு சொல்லி இதுக்கு அளவு கொடுத்திருக்குவார். எவ்வளவு அளவுன்னு பாத்தீங்கன்னா, இதோட அகலம் 5 முழமும், அடுத்து இதோட உயரம் 3 முழமும், இதோட நீளம் 5 முழமும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு அளவு கொடுத்திருக்குவார். அதாவது நீளம் 5 முழம், அகலம் 5 முழம், உயரம் 3 முழம். இதுதான் இதோட அகலம். அப்படியே கணக்கெடுத்து வந்தோன்னு வைங்களேன். இந்த கணக்கை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லின்னு போறேன். டைம் இல்லை, ரொம்ப டீட்டெயிலா போனோம். இந்த 5 கூட்டினீங்கன்னா 10 வரும். 10 எடுத்து 7ஓட பெருக்கணும் என்றால் 70 வரும். 70 எடுத்து மீண்டும் அங்க கொடுக்கப்பட்ட 7ஓட நம்ம திருப்பி பெருக்கணும்னா 490 வரும். இந்த 490ன்ற இந்த கணக்கு இந்த பலிப்பீடத்துல தேவன் பழைய ஏற்பாட்டிலே வச்சிருக்கிறார். இதை நம்ம வேற என்னைக்குன்னா இன்னும் ஆசாரிப்பு கூடாரத்தை டீட்டெயிலா படிக்கும் போது நாம் பார்க்கலாம். ஆனா சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால், நம்மளோட பலிகள் தேவன் அங்கீகரிக்கணும்னா அந்த பலியில் அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்புக்குள் மன்னிப்பு இருக்க வேண்டும். நாம் பிறனை மன்னிக்கவில்லை என்றால் நம்ம கிட்ட அன்பு இல்லை அப்படின்ட்டாராம். இதைத்தான் பேதுரு கிட்ட சொல்லியிருக்கிறார். பேதுருக்கு இன்னும் சொல்ல போனா ரொம்ப நம்பிக்கைத்தன்மை பேதுரு தான்.
கிறிஸ்து ஏதாவது ஒரு பொறுப்பு அல்லது ஒரு வேலையை கொடுக்கணும்னா பேதுரு ரொம்ப நம்புவாராம். அந்த மாதிரி நம்பி கொடுத்த ஒரு வேலையில தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட கடைசி பயணம். அந்த பயணம் தான் இந்த பஸ்கா பண்டிகைக்கு போறாரு இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து வந்து பேதுருவை கூப்பிடுறார், பேதுருவையும் யோவானை கூப்பிடுவார். கிறிஸ்துவோட செலெக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூத்தவர், ஒருத்தர் இளையவர், இப்படி வைக்குவார். மூத்தவர் கொஞ்சம் நல்லா ஞானமா செயல்படுவாரு. இளையவர் வந்து அவரோட சரீரத்தில் பலம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. நீங்க இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை கூட நம்ம எடுத்து அப்புறமா படிக்குவோம். நீங்க பாத்தீங்கன்னா யோவானும் பேதுரும் தான் ரெண்டு பேருமே ஓடுவாங்க. அதுல யோவானுக்கு அவரோட குணம் ரொம்ப சூப்பரான கேரக்டர் இருந்துச்சுங்களா யோவானுக்கு. யோவானை பத்தி நம்ம அந்த அப்போஸ்தலனை பார்க்கும்போது வருவோம். யோவான் தான் முதல் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண கல்லறைக்கு போய் நின்று இருக்குவாரு. ஆனா உள்ள போக மாட்டாரு. அண்ணா வர வரைக்கும் நான் போக மாட்டேன் நிக்குவாரா யோவான். பேதுரு வந்த உடனே சொல்வார், அண்ணா வந்துட்டா வா உள்ள போலான்னு. ரெண்டு பேருமே ஓடுவாங்க. கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டான்னு கேட்ட உடனே ரெண்டு பேரும் ஓடுவாங்க. பேதுருக்கு முன்னாடி யோவான் ஓடிடுவாராம். அடுத்து இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடிக்கும். இயேசு கிறிஸ்து கடைசியா அந்த இவங்க மீன் பிடிச்சுன்னு வருவாங்க இல்லைங்களா? அப்போ முதல் யோவான் தான் கண்டுபிடிக்குவாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு அவர் குதிச்சிருக்க மாட்டார். பேதுரு கிட்ட போய் சொல்லுவார், அண்ணா வந்திருக்கிறது யோவான்ட்டு. பேதுரு தான் குதிச்சு வருவார். சரிங்களா? நம்ம பின்னாடி ஓனா பார்க்கலாம். இப்போ இதோட கடைசி பயணம், இந்த கடைசி பயணத்துல வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கொடுத்து அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, போய் பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இவங்க கேட்குறாங்க, சரி ஆண்டவரே, ஜெருசலேமுக்குள்ள போய் பஸ்கா ஆயத்தம் பண்ணோம்னா எங்க போய் ஆயத்தம் பண்றது, யாரோட வீடு அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை கொடுத்து அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க போங்க, நீங்க போன உடனே ஒரு மனுஷன் வந்து ஒரு தண்ணி குடத்தை தூக்கி கொண்டு போயின்னு இருக்குவாரு. அவரை பின்தொடர்ந்து போங்க. அவர் எந்த வீட்டுக்குள்ள போறாரோ அந்த வீட்டுக்குள்ள நீங்களும் போயிடுங்க. போய் அந்த வீட்டு எஜமானனுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி ராபிக்கு போதகருக்கு பஸ்காவுக்கு இடம் வேணும்னு கேளுங்க. அவர் உங்களை கூப்பிட்டுன்னு போய் மேல் வீட்டறையை காமிக்குவாரு. அங்க போய் இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஏன் இப்படி அடையாளமா சொல்லணும் இயேசு கிறிஸ்து? பார்க்க போனா இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் எது அந்த இடம்னு தெரியுங்க. ஏன்னா பின்னாடி கிறிஸ்து தான் மத்த 10 பேரை கூப்பிட்டுன்னு கரெக்டா அங்க போவாரு. கிறிஸ்து கரெக்டா தெரியும் இதுதான் வீடுன்னு. இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிந்த வீடு தான் அந்த வீடு, அந்த மேல் வீட்டறை. இது நல்லா தெரிஞ்ச வீடு. இவங்களுக்கு பெந்தேகோஸ் நாள் அன்னைக்கு பரிசுத்தாவி வருது இல்லைங்களா? அந்த அந்த இடமும் இந்த இடமும் ஒரே இடம் தான். ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி அடையாளமா சொல்லி அனுப்பிச்சார்? ஏன் ஏன் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் கூடவே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எங்க போறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கிறிஸ்து ராவ் போஜனத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் போய் அங்க பரிசேயர்களுக்கு சொல்லி அங்கத்துல இருந்து ஆலயத்துல இருக்கிற காவல்காரர்களை கூப்பிட்டு வந்துருவாரு. இது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பஸ்கா அந்த இவங்களோட கடைசி ராபோஜனம் முடிஞ்ச உடனே யூதாஸ் வெளியே போயிடுவாரு. இப்ப அடுத்து இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தான் இருக்குவாருன்னு எப்படி தெரியும் யூதாஸுக்கு? கரெக்டா வராங்க. அப்பனா இந்த மாதிரி சம்பவங்கள் இவனோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. கிறிஸ்து நிறைய நேரத்துல அந்த வீட்டுக்கு போய் அந்த தோட்டம் ஒலிவ தோட்டத்துக்கு கெத்செமனே தோட்டத்துக்கு போறது வழக்கம். இது யூதாஸ் நல்லா அறிஞ்ச தொட்டு தான் மேல் வீட்டறைக்கு வரல, நேரா தோட்டத்துக்கு வராரு. அவருக்கு நல்லா தெரியும். இப்ப யூதாஸுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவர் காத்து நிற்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலையும் யூதாஸை குற்றப்படுத்தவும் இல்லை, யூதாஸை தாழ்த்தி பேசவும் இல்லை, இழிவாய் கூட பேசலாங்க எங்கேயுமே. யூதாஸ் காத்துங்கிறார், எப்போ எனக்கு சமயம் வாய்க்கோ நான் காட்டி கொடுக்கலான்னு. இயேசு கிறிஸ்து உன்னை திருந்துறதுக்கு நிறைய சமயம் கொடுத்துனே இருக்கிறாரா. நீ மனம் திருந்து மனம் திருந்து. கால் கழுவுற சம்பவம் முதல் கொண்டு இப்ப நேரா போய் வீட்டுல ஆயத்தம் பண்ணிட்டாங்களாம், எங்க மேல் வீட்டு அறையில. இயேசு கிறிஸ்துவும் வரார். உள்ள வந்தா ஒரே பிரச்சனை. அவங்க சீசர்களுக்கு மத்தியில என்ன பிரச்சனைனா, யார் பெரியவர் யார் பெரியவர், அவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஓடின்னு இருக்குது. நம்மளுக்குள்ள யார் பெரியவன். நேரா இயேசு கிறிஸ்து போறார். எல்லாரும் நீங்க பெரியவர் ஆனா விரும்புறீங்க இல்லையா? இப்ப நான் காமிக்கிறேன். என்ன நீங்க போதகர்ன்னு கூப்பிடுறீங்க தானே, அது சரிதான். இப்போ ஒரு போதகர் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்படி இருங்க நீங்களும் சொல்லிட்டு அவர் இடைக்கச்சை கட்டி கொண்டு, அதாவது ஒரு வேலைக்காரன் ஸ்தானம் எடுத்து ஒரு தண்ணியை எடுத்துக்கின்னு எல்லார் காலையும் கழுவ தொடங்கிட்டாருங்களாம். இன்னும் ஒரு இவங்க மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் இயேசு கிறிஸ்து கால் கழுவுனாராம். எல்லாருமே கால் கொடுத்துன்னு அப்படியே உக்காந்தாங்களாம், கழுவு கழுவு கழுவுன்னு. பேதுரு மட்டும் தாங்க எந்திரிச்சு பேசியிருக்கிறாரு, ஆண்டவரே என் காலை கழுவுறதுக்கு நான் விட மாட்டேன். அப்போ எல்லாரோட மனசுல என்ன இருந்திருக்கு? பேதுரு கிட்ட இருந்த ஏதோ ஒண்ணு யார்கிட்ட இருந்தில்ல. எல்லாரையும் விட்டாங்க, என் காலை கழுவுறீங்களா, கழுவு கழுவுன்ட்டு. பேதுரு மட்டும் தான் எந்திரிச்சு பேசுறாரு.
ஆண்டவரே என் காலை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. அப்போ பேதுரு எந்நேரமும் தன்னை காட்டிலும் கிறிஸ்துவை உயர்வான் தான் நினைச்சார். எந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பும் விசுவாசமும் அவர் சொன்ன வேலைகளை முடிக்கிற செயலும் வைராக்கியமும் கம்மியாவல. அப்படி இருந்த பேதுரு எப்படி மறுதலிச்சார் பார்க்கலாம். அவர் மறுதலிக்கிற காரணத்தையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். இந்த மாதிரி முன்னாடியே கிறிஸ்து மேல அதிகமாய் அன்பு வைத்தவர் பேதுரு. அப்ப ஏன் யோவானுக்கு அன்பான சீசன் அப்படின்னு பேசப்பட்டிருக்குன்னா, யோவான் உங்களுக்கு தெரியல இல்லைங்களா, இவங்களாம் சொந்தக்காரர்கள் ஏற்கனவே. யோவான் கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமா பார்த்திருக்கிறார், பக்கத்திலே இருக்குவாரு. பிளஸ் யோவானுக்கு கொஞ்சம் வயசும் குறைவு, எல்லாரை காட்டிலும் கொஞ்சம் சின்ன வயசு மாதிரி ரொம்ப கூடவே இருக்குவார். பேதுரு எல்லாரை காட்டிலும் மூத்தவர். அந்த மூத்த நிலைமையில இருந்து நான் தான் எல்லாருக்குமே பெரியவர்னு எங்கேயுமே காமிக்கலங்க, கிறிஸ்து தான் எல்லாருக்குமே பெரியவர். அப்படி இருந்தாராம் பேதுரு. இப்போ எந்திரிச்சோட இங்க ஒரு சம்பவம் நடக்குது, நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசி ராவ் போஜனம் இப்போ சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க இந்த இங்க இருக்கிறவர்களில் யாரோ ஒருத்தவங்க என்ன என்ன பண்ண போறாங்கன்னா காட்டி கொடுக்க போறாங்க. இத கரெக்டா கேட்டது யார் தெரியுங்களா? பேதுரு தான். பேதுரு தான் கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னை யாரோ ஒருத்தவங்க காட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேதுரு என்ன பண்ணுவாருன்னா அங்கத்துல இருந்து செய்கை காமிக்குவார். யோவான் தான் பக்கத்துல உட்காந்து இருக்குவாரு. யோவானை கூப்பிடுவாரு. அப்படி நம்ம இன்னைக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, செய்கை காட்டி கூப்பிடுற மாதிரி. யோவானுக்கு சிக்னல் கொடுக்குவாரு, யாரை பத்தி ஆண்டவர் பேசுறாரு, கொஞ்சம் கேளு கேளு கேளுன்னு. இப்ப யோவான் என்ன பண்ணுவாருன்னா இயேசு கிறிஸ்து மார்புல சாஞ்சு, ஆண்டவரே யார் அது அப்படின்னு கேட்குவார். இயேசு கிறிஸ்து யோவானுக்கு மட்டும் சொல்வார், நான் இதை தொட்டு யாருக்கு கொடுக்குறனோ அவர் தான் அதுன்ட்டு தொட்டு கரெக்டா கொடுக்குவார். யோவானுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? சரி பார்க்கலாம், யோவானுக்கு தெரியுமா தெரியாதுன்னு. வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13 அதிகாரம் 23 அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். 24. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். இப்போதான் கேட்கிறார், ஆண்டவரே யாருன்ட்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவ நல்லா கவனிச்சிருந்து யார் தெரியுங்களா? மற்ற சீசர்களா ஏன் கவனிக்கலன்னா சண்டை, யார் பெரியவங்க யார் பெரியவங்கன்னு அன்னிக்கே வந்துச்சு உங்களுக்குள்ள. யார் பெரியவங்க இன்னைக்கு இருக்குது பாருங்க, யார் பெரியவங்க யார் பெரியவங்கன்னு அன்னைக்கே இவங்க சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. இன்னும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யூதாசு போன பின்பு இவங்க திருப்பி இவங்களோட பழைய சண்டையை தொடங்கிட்டாங்க, யார் பெரியவங்க யார் பெரியவங்கன்னு. சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ராவபோஜனத்தை. சாப்பிட்டு முடிச்சுட்டு அமைதியா இருக்கணுமா, திருப்பி மற்ற சீசர்கள்லாம் சண்டை தான் போட்டுன்னு இருக்குவாங்க, யார் பெரியவங்க யார் பெரியவங்கன்னு. அவங்களுக்குள்ள ஆயினே இருந்துச்சு இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ரொம்ப அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன சொல்ல போனா சலோமி. இவங்க எருசலேமுக்கு வந்து இருக்கும்போது சலோமி கிறிஸ்துவை வழிமறிச்சு ஒரு கேள்வி, ஒரு ஒரு கோரிக்கை கேட்குவாங்க. ஆண்டவரே நீங்க எருசலேமுக்கு போறீங்க இல்லையா, நீங்க எப்படி இருந்தாலும் ராஜாவாக தான் வந்திருக்கிறீங்க, நீங்க தான் மேசியா. நீங்க ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட உடனே என்னுடைய குமாரர்கள் 2 பேருக்குமே, ஒருத்தவங்க 2 பேருக்குமே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒரு இடத்தை கொடுங்கன்னு கேட்ட 10 பேரும் கோபம் அடைஞ்சா இருக்கலாம். ஆனா பேதுரோட கோபம் வேற மாதிரி. அந்த 9 பேர் நான் தான் பக்கத்துல உட்காரணும்னு இருக்கிற, நீங்க எப்படி கேட்குவீங்க அந்த மாதிரி. பேதுருக்கு அப்படி இல்லை. நீங்க என்ன கேட்டுன்னு இருக்கிறீங்க, அவர் போற வேலையே வேற, அவரை போய் நான் பக்கத்துல உட்கார்றேன்னு கேட்கிறேன். அப்படி அவரோட கோபமே ஒரு மாதிரி நியாயமான கோபம். இது பேதுரு கூடவே இன்னும் நம்ம டீட்டெயிலா போனோன்னு வைங்களேன். அதனால தான் சில நேரத்தில் நான் போன பாகத்துல கூட சொன்னேன், பேதுரு குறிச்சு நம்ம பார்க்கணும்னா நம்மளுக்கு ஒரு மாசம்லாம் பத்தவே பத்தாது. நம்ம ஏதோ கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துக்கிறதே 2 வாரம் ஆச்சு. இன்றைய தினத்துல கூட முடியவே முடியாது. பேதுரு குறிச்சி இன்னும் நிறைய தான் இருக்கு. சும்மா கொஞ்சமா போனாலே இவ்வளவு இருக்கு பேதுரு குறிச்சி. இன்னும் நம்ம ஆழமா போனா அவரோடமே பயணிச்சா அவரோட சிந்தனை நம்மளுக்கு வந்துடும். அப்படி இருந்துச்சு அவரோட மனநிலைமை. சூப்பர் கேரக்டரா பேதுரு கிட்ட இருந்தது. இப்ப பேதுரு தான் கண்டுபிடிக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ இப்படி சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்க போறாங்கோ, என்னை கைது செய்ய வராங்கோ அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சு யோவானுக்கு சொல்றார் செய்கை காட்டி, யார் அது கேளுன்ட்டு. இப்போ யோவானுக்கு தெரிஞ்சிருந்த விஷயம் பேதுருக்கு சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இப்போ உடனே என்ன ஆயிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கத்துல இருந்து யூதாசு கிளம்பி போயிடுறாரு. இப்போ கிளம்பி போன உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இல்ல இல்ல, இப்போ யூதர்கள் என்னை பிடிக்க வராங்கோ, நான் போயிடுவேன், நான் போற இடத்துக்கு நீங்க வர முடியாதுன்னு. இப்போ சீமோன் தான் பதில் சொல்வார், ஆண்டவரே ஏன் வரமாட்டேன், நான் வரேன் ஆண்டவரே, நீங்க எங்க போறீங்க சொல்லுங்க, ஏன் வர முடியாது அப்படின்னா கிறிஸ்து சொன்னாரா, நீயும் வரமாட்ட சீமோன், இப்போ வரமாட்ட, அப்புறமா வருவேன். என்ன, நான் சிலுவை மரணத்துக்கு போயின்னு இருக்கிறேன், நீ இப்போ வரமாட்ட,
பின்னாடி நீயோ சிலுவைக்கு வருவேன்றாராம், அங்கே சொல்லியிருக்கிறாரு. பின்னாடி நீயோ வருவேன், என்னை பின்தொடர்ந்து வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே சொல்றாருங்களா பேதுரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் உங்களோட சாவறதுக்கோ தயாருனாராம். ரொம்ப பெரிய உறுதி இருந்துச்சா பேதுரு மனசுல. இந்த மாதிரி இருந்த பேதுரு எங்கேயோ சின்னதா தவறுனார். அவர் தவறுன காரணம் கூட நம்மளுக்கு பைபிள்ல இருக்கு. ஏன் மறுதளிச்சார்? என்ன நடந்துச்சு பேதுருவுக்கு? வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13 37 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். ஏன் ஆண்டவரே வர முடியாது? உங்களுக்காக என்ன நான் ஜீவனை கொடுக்கறதுக்கு கூட தயார். இது பேதுரு சும்மா வாயில சொல்லுங்க, இது ஒரு மனசாரத்தான் சொன்னார். அதனால தான் அவரு மல்குஸ் காதை எடுத்து வெட்டினாரு, நான் செத்தா கூட பரவாயில்லன்ட்டு. ஜீவன் வேணுமா எடுத்துக்கோன்னு. ஏன்னா எல்லாத்தையும் விட்டு வந்தார் பேதுரு. கூப்பிட்ட உடனே யோவான் யாக்கோபாவது நம்ம சொல்லலாம், அவங்க எப்படியோ ஒரு விதத்துல கூட இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்க. பேதுருல அந்த மாதிரி இல்லவே இல்லையே. ஒரே ஒரு பிரசங்கம், கிறிஸ்து பண்ண அந்த அற்புதம், உடனே புரிஞ்சுக்கினார், எல்லாமே விட்டார். ஜீவனை விடுறதுக்கோ பேதுரு தயாரா தான் இருந்தார் இந்த இடத்துல. இதெல்லாம் சொல்லும் போது பேதுருக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப ஏன் இந்த மாதிரி ஆச்சு? சரி பார்க்கலாம், அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். இதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பதில் கொடுக்கிறார். பேதுருத்த சொன்ன உடனே, உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் சாவறதுக்கு தயாருன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்றார், பேதுரு நீ சாவறதுக்கு தயாரா? சரி, இப்ப நான் சொல்றத உன்னை கேளு. என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கோழி கூவதற்கு முன்பதாகவே நீ என்ன 3 தடவை மறுதளிச்சுட்டுக்குவேன்ட்டாராம். ஏன் 3 தடவை சொல்லணும்? இதுல என்ன இருக்கணும் இல்லையா? 3 தடவை சொல்றாருன்னா அப்ப ஏதோ ஒன்று இருக்கணும். சரி, என்ன இருக்கு இன்னைக்கு பாத்துடலாம். 4 தடவைன்னு சொல்லியிருக்கலாம் இயேசு கிறிஸ்து. சரி, ஏதோ ஒரு 3 தடவைன்னு சொல்லிட்டார். சரி, பேதுரு இத்த மனசுல வச்சுக்கினாரு. இப்போ இவங்க அங்க திறந்து மேல் வீட்டாரில இருந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போனோம். பேதுரோட மனசுல என்ன பதிஞ்சுச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வராங்கன்னு. நான் சாவறதுக்கோ தயார், அந்த தயாரில தான் இருக்கிறாரு. இப்ப பேதுருக்கு எதுனா பண்ணோம், சும்மா இருக்க முடியல. எதுனா பண்ணியே பண்ணோம் பேதுருக்கு. இப்ப உடனே பேதுரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல கத்தி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. 2 கத்தி இருந்துச்சா, 2 வாள் இருந்ததா. அந்த 2 வாளை பேதுரு கண்டுபிடிச்சு எடுக்கிறார். வாசிக்கலாம், லூக்கா 22 38. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். இந்த இந்த 2 பட்டயத்துல ஒரு பட்டயம் தான் யார்கிட்ட வருதுன்னு பாத்தீங்கன்னா பேதுரு. இந்த பட்டயத்தை எடுத்தா அவர் வெட்டுறார். அப்போ பேதுரு இங்க இருந்து தயாரா தான் வராரு. எது நடந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மேல யாருமே கை வைக்க கூடாது, நான் இருக்கிற அப்படின்னு கூடவே வந்துருக்கிறாராம். இவங்க மேல் வீட்டறையில இருந்து அப்படியே கெத்செமனே தோட்டத்துக்கு பயணமா இப்ப போயின்னு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் முடிக்கலாம். இப்போ பயணமா போயின்னு இருக்கிறாங்க. போற வழியில நல்லா பாட்டெல்லாம் பாடின்னு போயிருந்திருக்கிறாங்க இவங்க, அந்த வழி பயணமே அந்த ராத்திரி. ஏன்னா கடைசி பயணம் இல்லையா இயேசு கிறிஸ்து சீசர்களோட இருக்கிறது. நல்லா பாட்டெல்லாம் பாடிக்கின்னு ஒலிவ மலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த கெத்செமனே தோட்டமே அந்த ஒலிவ எண்ணெயை பிழியக்கூடிய ஒரு இடம் தான். இதெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பயணம் 1 பாகம் அதுலலாம் இதை கொஞ்சம் நம்ம டீட்டாவே படிச்சிருக்கிறோம். இப்ப நேரா போறாங்க. போகும்போது பேதுரு சொன்னார் இல்லைங்களா, ஆண்டவரே நான் உங்களுக்காக சாவறதுக்கு தயாருன்னு. எல்லா சீசர்களும் இப்ப சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால தான் பேதுரு அநேக நேரத்தில் இந்த 12 பேருக்கும் அவர் ஒரு வாய்த்துண்டா இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ பின்னாடி மற்ற சீசர்களும் அதை அறிக்கையிட்டு இருக்கிறாங்க. இந்த வழியில வரும்போது எல்லா சீசர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே உங்களோட கூட நான் சாவறதுக்கு தயார்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்துன்னு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா இவரு அன்னைக்கு ஜெருசலேம்ல போய் அங்க இருக்கிற வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாத்தையும் வெளியே துரத்துனார் இல்லையா, அன்னைக்கே அண்ணாவின் அதிகாரத்தின் மேல் கை வச்சிட்டார். அன்னில இருந்தே அண்ணா தேட தொடங்கிட்டாரு இயேசு கிறிஸ்துவ எங்கன்னு. அதனால தான் கிறிஸ்துவ பிடிச்ச உடனே நேரா அண்ணா இடத்துல எடுத்துன்னு போய் நிற்கோங்க. அதுக்கப்புறமா தான் கயப்பா கிட்ட வரும். இப்போ இந்த காரியம் இவங்க சீசர்களுக்கும் தெரியும். இங்க தெரிஞ்சு இவங்க கிறிஸ்துவோடவே பயணமா போயின்னு இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றார். பேதுரு, ஜாக்கிரதையா இரு, சாத்தான் உன்னை புடம் போடுறதுக்கு உத்தரவு வாங்கிட்டான், ஆனா உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு பேதுருக்கு ஒரு ஆலோசனை கெத்செமனே தோட்டத்துல கொடுக்குவார் இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம், லூக்கா 22 31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். 32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு
உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துக்கு இதுல தெரியுது, பேதுரு விழுந்துருவாருன்னு. அதனால தான் நீ குணப்பட்ட பின்புன்றார், சகோதரர்களை ஸ்திடப்படுத்துன்னு. அப்பனா எல்லாரை காட்டிலும் முதல் குணமாவது யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு தான். அதனால தான் பேதுரு கிட்ட கொடுக்கிறார், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாகன்னு. சரி, இப்போ இந்த காரியம் இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொல்லிட்டாரு. அப்போ பேதுரு எப்படி ஜெயிச்சிருக்கலாம் தெரியுங்களா? அவருக்கு வர இந்த சாத்தான் சோதனை எப்படி ஜெயிச்சிருக்கலாம்னா, கெத்சேமனே தோட்டத்துல கிறிஸ்து சொல்லியிருக்குவாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண தொட்டு அவருக்கு தேவையான பலன் கிடைச்சது. பேதுரு தூங்கிட்டார். ஜெபம் ஜெபம் பண்ணியிருந்தார்னா என்ன இருக்கும்? பலன் கிடைச்சிருக்கும். இப்போ நேரா இவங்க தூங்குவாங்கன்னு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ 3 தடவை நீ மறுதளிக்குவேன்னு சொன்னார். ஏன் 3 தடவை சொன்னார்னா, பேதுரு 3 தடவை இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்குவார். என்னன்னா சொல்லியிருக்குவாரு, வசனத்தை கொஞ்ச நேரத்துல படிக்கலாம். 3 வார்த்தைகள் சொல்வார். என்னன்னா, ஆண்டவரே, உங்களை விட்டு யார் போனாலும் சரி நான் போக மாட்டேன். உன் நிமித்தமாக யார் இடறலானா கூட நான் போக மாட்டேன். உங்களோட சிறைக்கு போகணுமா நான் தயார். 2, உங்க கூட நான் மறிக்கணுமா தயார். அப்படின்னு சொல்லி 3 வாக்குறுதிகளை பேதுரு கொடுக்குவார் இயேசு கிறிஸ்துக்கு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்வார், 3 தடவை நீ மறுதளிச்சிருவேன். நீ 3 தடவை வாக்குறுதி கொடுக்குவ, 3 தடவையும் மறுதளிக்குவேன். வாசிக்கலாம் ஒவ்வொன்றாக பேதுரு சொன்ன காரியங்கள். மத்தேயு 26 அதிகாரம் 33 வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இது முதல். 2, அதற்கு அவன் வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். காவலா 2 நான் இருக்கிறேன், சாவா 3 நான் இருக்கிறேன், உங்களோடவே தான் நான் இருக்கிறேன். பேதுரு 3 தடவை சொல்றியா? 3 தடவையும் நீ என்னை மறுதளிச்சிடுவ. ஆனா பேதுருக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, முன்னாடி எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. சாத்தான் ஏற்கனவே வந்துட்டான் புடம் போடுறதுக்கு. உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன், உன் விசுவாசத்துக்காக அப்படின்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்துக்கு கூப்பிட்டுன்னு போறார். இப்ப கெத்செமனே தோட்டத்துக்கு போன உடனே இயேசு கிறிஸ்து ஒன்னு சொல்லியிருக்குவார் இவங்களுக்கு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் நம் கூடுமானால் மீண்டும் கிறிஸ்துவோட பயணத்துல பார்க்கலாம். இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுக்குது பாருங்க, இந்த டைட்டில்லே ஒரு பெரிய சத்தியத்தை கிறிஸ்துவே தேவன் வச்சிருக்கிறார் அந்த கெத்செமனே தோட்டத்தை முதல் கொண்டு. இப்போ இங்கத்துல நேரம் எங்க வந்துட்டாங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. யாரத்தான் கூப்பிட்டுன்னு போனாரு கெத்செமனே தோட்டத்துலன்னு பாத்தீங்கன்னா, போறது எவ்வளவு பேருங்க? 10 பேரும் 11 பேரும் இயேசு கிறிஸ்து கூட போயின்னு இருக்கிறாங்க. யூதாஸ் போயிட்டார், முன்னாடியே போயிட்டார். 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேர்ல 3 பேரை கூட கூப்பிட்டுக்கிறார். யாரு? யோவான், யாக்கோபு, பேதுரு. இவங்க 3 பேரை கூட கூப்பிட்டுக்குன்னு மீதி இருக்கிற 8 பேரை அந்த தோட்டத்தோட வாசல் கிட்டே உட்கார வச்சிடறாரு. நீங்க அங்கே இருங்கோ, நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை கூப்பிட்டுன்னு போயிட்டு 1 மணி நேரம் தான் விழித்து இருக்கணும், அவ்வளவுதான் டைம். இவங்க தோட்டத்துக்குள்ள போன முதல் யூதாஸ் பிடிக்கிற வரைக்கும் 1 hour தான் டைம். அப்ப இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றதுக்கு ஒரே 1 மணி நேரம் தான். இவங்க விழித்திருக்கிறதும் 1 மணி நேரம் தான். வசனம் இருக்கு, மத்தேயு 26:40 வரும். கேட்குவார், 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியாதான்னு ஏன் கேட்கிறாருன்னா, அவ்வளவுதான் டைமே. இயேசு கிறிஸ்து போறாரு, ஜெபம் பண்றாரு, பார்த்தா இவர்கள் தூங்கின்னு இருக்கிறாங்க. போறாரு, ஜெபம் பண்றாரு, பார்த்தா தூங்கின்னு இருக்கிறாங்க. 3வது தடவை தூங்கிடுங்கன்ட்டார். இனி நேரம் இல்லை, தூங்கிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து அடுத்து பேதுருவோட அன்பும் பேதுருவோட மறுதலிப்பும் நாம் பார்த்து தொடர்ந்து போகலாம். பேதுருவை குறித்து நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். பேதுரு கிட்ட இருந்து நிறைய நல்ல நல்ல காரியங்கள் பார்த்திருக்கிறோம். அவருக்குள்ள இருந்த விசுவாசம், அவர் அன்னிக்கே செய்த விசுவாச அறிக்கை, பேதுரு கிறிஸ்து மேல வைத்திருந்த அந்த வைராக்கியம், பற்று, கிறிஸ்துவுக்கு ஒரு நம்பகத்தன்மை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. நம்பி வேலையை கொடுக்கிறார், கெடிக்கிற வேலையை சரியா செய்யறாரு. எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எதெல்லாம் பேசி இருக்கிறாரோ அதெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தவர் பேதுரு. கவனிச்சு பார்த்ததுனால தான் பின் நாட்களில் அதே மாதிரி அவரோட வாழ்க்கையில் அநேக காரியங்களை பேதுரு செஞ்சிருக்கிறார். கிறிஸ்துவோடவே கூட போன இந்த பேதுரு, இந்த அளவுக்கு கிறிஸ்து மேல அன்பை வைத்து கொண்டிருந்த பேதுரு எதற்காக கிறிஸ்துவை மறுதலிச்சார் என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பேதுருவை குறித்து நாம் பார்த்து பேதுருவை நாம் நிறைவு செய்யலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.